ஹாய், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று அப்டேட் பண்ண முடியாததுக்கு 2 காரணங்கள். ஒன்று வந்து என்னுடைய ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் தெரியும், நம்ம ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ போயிட்டுருக்கோம். அப்பப்போ இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 4-5 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். திரும்பவும் ஜனவரியில் பிக்கப் ஆகிடும். இந்த கோல்ட் சீசன் வந்தால் கொஞ்சம் என்னுடைய ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ரொமட்டாலஜி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாளாக எனக்கு பிரச்சனையாக இருக்குது. ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அது. அதனால் அப்டேட் எதுவும் வரலன்னு இன்றைக்கி அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்ஸ், அதாவது நாம் என்ன ஒரு விஷயம் நல்லதாக போட்டால் கூட அதில் ஃபில்ட்ரு பண்ணி எதுலாம் வந்து வைலேஷனில் வருது அப்படின்ற மாதிரி அதை ஃபில்ட்ரு பண்ணி தூக்கிடுறாங்க. இதில் நம்ம எதுவும் வைலேஷன் பண்ணுற மாதிரி எனக்கு எதுவும் சத்தியமாக தெரியல. அவங்களுக்கு எது வைலேஷன் அப்படின்றது சொல்ல வராங்கன்னு புரியல. இதில் எதையும் நம்ம வந்து அது ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணல. இது பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு அது தெரியல. ஓகே, பார்க்கலாம் இன்னும் எது வரலாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதனுடைய அப்டேட்டை பார்க்கலாம். நெக்ஸ்ட் மூமெண்ட் நம்ம என்ன மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. நம்ம அப்டேட் கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷனல் குரூப் எதுவும் ஷேர் பண்ணலாம் பாருங்கள். அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிங்க. எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. ஜூலை 29 நேற்று பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுருந்தேன் அவ்வளோதான். தவிர மிச்சபடி எதுவும் அப்டேட் எதுவும் கிடையாது. இது 29th அப்டேட், அதாவது நேற்றுடைய அப்டேட்டு காலையில், அதாவது முன்னேற்ற பார்த்திங்கன்னா நேற்றுடைய அப்டேட்டை கொடுத்துருந்தேன். மிச்சபடி நேற்று அந்த லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட் என்னால் கொடுக்க முடியல. சாரி ஃபார் தட். இப்போது நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு எந்த லெவல் போகும் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணதான், இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் சார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆக வேறு எதுவும் இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியா அதெல்லாம். ப்ளஸ் இதில் பார்த்திங்கன்னா கண்டினியூ வந்து வீக்லி கேனில் வந்து ரெட் கலர் கேனில் வந்திருக்குது. இது வந்து ப்ராபபிலிட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90% வந்து இந்த க்ரீன் கலர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இந்த வீக். அப்படி இன்னும் 2 days இருக்குது. இன்றைக்கி வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ இந்த தர்ஸ்டே, ஃப்ரைடேவில் இந்த கேனல் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரான வாய்ப்புகள் வந்து 90% வந்து க்ரீன் கலராக தான் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நம்ம குளோபல் பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நிஃப்டி ஒரு மைனஸில் காமிக்குது சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. மைனஸ்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதை லிட்டில் பிட் ஒரு சார்ட்டில் கூட்டிகிட்டு கரெக்ஷன் ஆகல 30-40 பாயிண்ட் வந்து மைனஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேற்று பார்த்திங்கன்னா 150 பாயிண்ட் வந்து க்ரீனில் வர சொல்லும் ரிகவர் ஆகிட்டு ஒரு சின்னதாக வந்துச்சுன்னா அதில் ஒரு புல் பேக் வந்து அதில் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. மொத்தத்தில் இந்த கேன் வந்து க்ரீன் கலர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்க, வேறு எதுவும் இல்லை. ஓகே, நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஸ்மால் டைம் ஃப்ரேம் ஷீட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இது 10 minutes டைம் ஃப்ரேம். இது 10 minutes டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் நல்லா ரிகவர் ஆகி அழகாக மேலே போயிருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான் நான். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஃபார்மேஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள், அங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு. இது 10 minutes டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே வருது, 24,900க்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து வருது. ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 25,000 ரவுண்ட் நம்பருக்கு ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் வருது. ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சரி, அப்போது இன்னொரு ரீசன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த 50% லெவல் கூட அங்கே தான் இருக்குது. அதான் 950, 24,950 அந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த தூரம் பார்த்திங்கன்னா இந்த சப்போஸ் ப்ரைஸிங் வந்தால் கூட இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து மேலே போய்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 25,000 ரவுண்ட் நம்பர் ஒரு மேபி அதில் விற்க மாதிரி கூட வரலாம். அந்த இடத்துல அந்த தூரம் வரலும் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டி 50ல். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கேருந்து ஒரு அகைன் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே, உங்களோட டார்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார், அவ்வளோ தூரம் போக முடியலன்னா நீங்கள் 24,960 அந்த லெவலுக்கு நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். இது வந்து என்னுடைய கணிப்பை தான் தவிர இதில் ஒன்று ஸ்ட்ராங்காக வந்து ஸோ இவ்வளோ சதவீதம் அவ்வளோ சதவீதம் உறுதிலாம் அதுவும் கிடையாது. என்னுடைய ப்ரெடிக்ஷன் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. ஓகே, சரி, இது வந்து நிஃப்டி 50ல் என்னுடைய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். சார் நான் வந்து மார்க்கெட் சரிஞ்சிட்டே இருக்குது, நான் வந்து இதில் புட் ஆப்ஷனில் ஹோல்டிங்கில் இருக்குது அப்படின்றவங்க ஒரு சில மெசேஜ் பண்ணியிருக்கீங்க.
நீங்கள் புட் ஆப்ஷனில் ஹோல்ட் பண்ணியிருக்கிறது ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல சப்போர்ட் ஏரியா. கீழே பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. இதெல்லாம் இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியாஸ் இடத்துல நீங்கள் இந்த இடத்துல வந்து புட்டுக்கான ஹோல்ட் பண்ணிக்கிறது வந்து அவ்வளோ அன்னெசரியான விஷயம். ஏன்னா 24ஆம் கீழே ஃபால் ஆகிட்டு 29ஆம் வரலாம் வந்து ஃபால் ஆகிட்டு கீழே வந்துட்டுருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபால் இதில் கரெக்ஷன் வேணும் இல்லையா? ஸோ அந்த கரெக்ஷன் தான் இப்போ வந்து மார்க்கெட்டு மேலே லைட்டாக இருந்தாலும் இந்த தூரம் போகும். இந்த எக்ஸ்பைரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் இங்கே இருக்கிறவங்களுடைய ப்ரீமியம் 0, அது பெருசாக வந்து இந்த இடத்துல இருக்கிறவங்க ப்ரீமியம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். மேபி இந்த இடத்துல வந்து நல்லா ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு மூமெண்டம் வந்துச்சுன்னா இந்த கால் ஆப்ஷன்லாம் ப்ராஃபிட்டை வந்து எடுத்துருவாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து அவ்வளோ பெரிய பிளாஸ்ட் ஆகுனா இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஒரு விஷயம் சொல்லும். அந்த இடத்துல சரி நீங்கள் கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகிடும். அந்த கேண்டில் சொல்கிற வரலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த இடத்துல ப்ரீமியம் வந்து இங்கேயே மெல்ட் ஆகிட்டு 0 ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை எக்ஸ்பைரி டேக்கு வந்து இதில் ஃபாஸ்ட் மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ரைட்டுங்களா? சரி, இது வந்து நிஃப்டி 50 லைன் வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட்டு நம்ம அந்த செல் சைடுக்கான ஒரு தூரம் கணிச்சிருந்தோம் இல்லையா? அந்த தூரம் வந்து ரீச் ஆகிடுச்சு. அதாவது 56,000 ரவுண்ட் நம்பரை வந்து ரீச் ஆகிடுச்சு மார்க்கெட்டு. அப்போது பேங்க் நிஃப்டி இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுமா சார் அப்படின்ற கேள்விகள் இருக்கலாம். அப்போ பார்த்திங்க அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இது வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இது. ஸோ இதெல்லாம் வந்து ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 56,600 அப்படின்ற லெவலில் தொடுவதற்கான ஒரு முயற்சிகள்லாம் பேங்க் நிஃப்டி ஈடுபடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து ஒரு வேளை கீழே வந்தால் கூட அகைன் கரெக்ஷன் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஓகே, சரி, இதில் டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் இல்லையா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ரெசென்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நல்லா சப்போர்ட் எடுத்திருக்காங்க. சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு பிரேக்கை கொடுத்து நல்லா மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தூரம் வந்து 56,500 600 அந்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும் தான் இருக்குது. டவுன் சைடுக்கான வாய்ப்புகள் என்னுடைய பார்வையில் தெரியல. நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் சப்போர்ட் ஏரியா அதுவும் ரீச் ஆகிடுச்சு. 80,800 81,000 அந்த ரேஞ்சு ப்ரைஸ் வந்து ரீச் ஆகிடுச்சு சென்செக்ஸில் கூட. அப்போது சென்செக்ஸ் ரீச் ஆகிட்டு மேலே வந்து என்ன அகைன் வந்து அந்த 2 ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஆல்மோஸ்ட் கிட்டே வந்துடுச்சு இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸு. ஸோ இது வந்து ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ். இந்த 82,000 81,600 இந்த 2 லெவலையும் தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது சென்செக்ஸில். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோ சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.